ஹாய்! சண்டேனாலே கறி குழம்பு வாசனை கமக்கணும். பட் காத்தால செய்ய முடியல. இன்னைக்கு 11:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நிறைய செஞ்சுக்க வேணாம். ஏன்னா வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குன்றதால கம்மியாக செஞ்சு சூப்பராக செஞ்சிடலான்ட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் இந்த பக்கம் கறி குழம்பு மட்டன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி நான் எப்படி மட்டன் குழம்பு வைப்பேன் இந்த வறுத்து அரைச்சி வைக்கிறதெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நைட்டெல்லாம் வச்சோம்னா கசக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடான பின்ன தான் ஸ்பைசஸ் போடணுமா. அது எல்லாம் எனக்கு சந்தோஷ் சொல்லி கொடுத்தது தான். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, முக்கியமாக கறி குழம்புனாலே சோம்பு வாசனை தான் சூப்பராக இருக்கணும். சூடு எண்ணெய் பின்ன போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போடணும். அதில் பூண்டு அதிகமாக இஞ்சி கம்மியாக போட்டு இந்த மாதிரி அல்வா மாதிரி வதங்கிடணும். அந்த தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதக்கிடணும். நான் என்ன மசாலா போடுவேன்னா மட்டன் மசாலா கொஞ்சம், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா வந்து கொஞ்சம் தான். அது கூட கறி மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா பவுடர், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்துருவேன். இந்த மாதிரி அல்வா மாதிரி திரண்டு வரணும். எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க சந்தோஷ். நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விசில் எல்லாம் போட்டுட்டு ஆனால் விசில் வரும்போது அந்த வாசனை இருக்குது. அப்படியே கமக்கும் வீடு. மட்டனும் போட்டு எத்தனை விசில் வரணும் அப்படின்லாம் ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 விசில் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காலையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க. 5 விசில் வச்சுட்டு இந்த பக்கம் தேங்காய் பால் சாதம். நான் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்வேன்னா இந்த தேங்காய் பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துருவேன். இந்த தண்ணியாக எடுத்தால் சாப்பாடு நல்லாவே இருக்காது. திக்காக தான் எடுப்பேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தான் செய்வேன். இதுவுமே மஞ்சள் பொடி போட்டு தான் செய்யணும், வெள்ளையாக செய்யக்கூடாது தேங்காய் சாதம். எங்கள் வீட்டில் இப்படி தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி தான் செஞ்சேன். லாஸ்ட்டாக இறக்கிட்டு கொத்தமல்லிலாம் போட்டு இந்த பெப்பர் பொடியை தூவினோம்னா அப்படி இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் சாதங்கிறதால குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாக தான் வச்சுருக்கேன். வெள்ளை சாதம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுருந்துருப்பேன். சூப்பராக இருக்கும். அப்போ தான் பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த தேங்காய் பால் சாதத்தோட மாதிரி தான் அல்டிமேட்டாக இருக்கும்.